இன்னைக்கு HTMLல ஃபைல் பாத்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நெறைய பேருக்கு எப்படி HTMLல பாத் போடணும் அப்படிங்கிறது கன்ஃப்யூஷன் இருக்கும். சில பேர் ஸ்லாஷ் போடுவாங்க, சில பேர் டாட் ஸ்லாஷ்ன்னு போடுவாங்க, சில பேர் டாட் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது? எதுக்கு போடுறாங்க? எதுக்கு என்னென்ன போடணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ahref டேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ahref டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு பாத் வந்து போடணும். ஓகே, இது யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து இமேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டேகுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பாத் வந்து மென்ஷன் பண்ணால் தான் அந்த இமேஜே நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் வெப்சைட்டில். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் இந்த இமேஜில் ஒரு இமேஜ் வந்து ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது என்கிட்ட லியோ அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம தளபதியோட இமேஜ் தான். இப்போ எனக்கு இந்த இமேஜை நம்ம வெப்சைட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நான் எந்த மாதிரியான பாத் வந்து யூஸ் பண்ணணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து ஸ்லாஷ், இன்னொன்று டாட் டாட் ஸ்லாஷ். இது ரெண்டு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே பாத் வந்து உங்களால் கரெக்டாக வந்து போட முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லாஷ். ஸ்லாஷ் அப்படின்னா கரண்ட் டைரக்டரியை குறிக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ HTML ஃபைல் பாத் அப்படிங்கிறது நம்மளோட ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மக்கிட்ட ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து index.html, இன்னொன்று leo.jpg. ஸோ இதை தான் நம்ம கரண்ட் டைரக்டரின்னு சொல்லுவோம். கரண்ட் டைரக்டரினா இப்போது நீங்கள் இருக்க டைரக்டரி, இப்போது இந்த index.html இருக்க டைரக்டரி அப்படின்னா ஃபோல்டர். ஓகே, ஸோ index.html எந்த ஃபோல்டரில் இருக்குது? இப்போ index.html அப்படிங்கிறது இந்த HTML ஃபைல் பாத் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அப்போ நான் கரண்ட் டைரக்டரிக்கான கோட் எது? ஸ்லாஷ். ஓகே, ஸோ ஸ்லாஷ் அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷனும் வந்து காட்டுது. VS கோடோட ஸ்பெஷாலிட்டி index.html leo.jpg. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணணும்? ஸோ கரண்ட் டைரக்டரி அப்படிங்கிறதுனால இந்த டைரக்டரியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல காட்டுது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா leo.jpg அப்படிங்கிற இமேஜ் வேணும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இது வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்ம வரணும் அப்படின்னு நினச்ச இமேஜ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் வந்து இதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது. இந்த leo.jpg இந்த இமேஜஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ கரண்ட் டைரக்டரியில் உங்களுக்கு என்ன இருக்குது? கரண்ட் டைரக்டரியில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர், இன்னொன்று index.html. ஸோ நம்ம leo.jpg அப்படிங்கிற இமேஜ் வந்து இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நான் அது இந்த மாதிரியான கோட் வந்து யூஸ் பண்ணுவேன், அதாவது இமேஜஸ் ஸ்லாஷ். இப்போ இந்த இமேஜஸ் ஸ்லாஷ்குள்ளே என்ன இருக்குது? leo.jpg இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் leo.jpgன்னு கொடுத்துருவேன். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, இப்போ என்னோட செகண்ட் கேஸில் என்னென்னா எனக்கு வந்து இந்த index.html இப்போ யூஸ் கிடையாது. ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட் வந்து செய்யணும். ஸோ நான் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன், index.html. ஓகே, இப்போ நம்ம வந்து வழக்கமாக எம்எட் அப்ரிவேஷன் அதெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து இமேஜ் ஃபைல் வந்து வைக்க போகிறேன். ஓகே, இந்த இடத்துல இப்போ நீங்கள் இமேஜ் ஃபைல் வைக்கணும். உங்கள் இமேஜ் எதுக்குள்ளே இருக்குது? ஃபஸ்ட்டு உங்கள் index.html இந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? இந்த ரெஸ்டாரண்ட் ஃபோல்டருக்கு வெளியே தான் இந்த leo.jpg இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளியே, ஸோ கரண்ட் டைரக்டரி இந்த index.html எதில் இருக்கோ அதுதான் கரண்ட் டைரக்டரி, அதாவது ரெஸ்டாரண்ட் தான் உங்கள் கரண்ட் டைரக்டரி. இப்போது லியோ அப்படிங்கிற இமேஜ் அந்த கரண்ட் டைரக்டரிக்கு வெளியே இருக்கிறதுனால அது உங்கள் பேரண்ட் டைரக்டரி லியோ இருக்கிறது. ஓகே, ஸோ உங்கள் பேரண்ட் டைரக்டரிக்கு எப்படி போகணும்? ஸோ டாட் டாட் ஸ்லாஷ் போடணும். ஸோ டாட் டாட் ஸ்லாஷ்னால் உங்கள் பேரண்ட் டைரக்டரியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காட்டும். உங்கள் பேரண்ட் டைரக்டரியில் ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஃபோல்டர், இன்னொன்று leo.jpg. இப்போ leo.jpg நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா லியோ அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும்.
ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபைல் பார்ட்ஸு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தாலும் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஃபைல் பார்த்து புரியும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.